மாண்புமிகு இதய தெய்வம் நம்ம எல்லாம் உருவாக்கி பல பதவிகள் கொடுத்து அழகு பார்த்து ஒப்பற்ற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய 76வது புனித பிறந்தநாள் தான். இன்றைக்கு காலையில் புரட்சி தலைவி அம்மா அவருடைய வாரிசாக புரட்சி தலைவி எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை கழக ஆட்சி சிறப்பான முறையில் 4.5 ஆண்டு காலம் நடத்தி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்திற்கும் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே இன்றைக்கு அம்மாவுடைய திருவுருவ சிலைக்கும் எம்ஜிஆருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மருத்துவ முகாம் அதே போல் நலத்திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய நாளிலே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கு மதியத்துக்கு மேல் இன்றைக்கு காலையில் கோவை மாவட்டத்திலே அதிகமான நலத்திட்டங்கள் அன்னதானங்கள் கோலப் போட்டி நிறைய மக்களுக்கான திட்டங்கள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டது. அதில் சென்னையிலிருந்து மதியத்துக்கு மேல் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுடைய நாளில் கோவை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பட்டாம்பூருக்கு உட்பட்ட துணிவுத்தூர் பகுதிகளுக்கு உட்பட்ட பூனாவரம் பகுதியிலே 30 ஆண்டுக்கு மேலாக ரத்ததானம் வந்து அம்மாவுடைய பிறந்தநாளில் நடக்கும். நானும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ரத்ததானம் கொடுப்பேன். அதில் இன்றைக்கும் நம்முடைய கழக தோழர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு காலையில் கொடுத்து விட்டார்கள். இறுதியாக நான் வந்து இப்பொழுது ரத்ததானம் கொடுத்து இந்த முகாமை முடித்து வைத்தோம். அம்மாவுடைய பிறந்தநாளிலே தொடர்ந்து ரத்ததானம் கொடுப்பது எனக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆத்ம திருப்தியும் தருகிறது. ஏனென்றால் ஒப்பற்ற தலைவராக தமிழகத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்து தன்னை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் கவலைப்பட்டு தன் உயிரை கொடுத்த ஒப்பற்ற தலைவி புரட்சி அம்மா அவர்கள். ஆகவே அம்மாவுடைய பிறந்த நாளில் இந்த ரத்ததான முகாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல கோவை மாவட்டத்திலே நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கிறவங்க ஒரு வாரம் முழுவதும் தொடர்ந்து அம்மாவுடைய பிறந்த நாளில் பல நலத்திட்ட உதவிகள் விளையாட்டு போட்டியிலிருந்து குடியேற்றுவதற்கு தொடர்ந்து நடைபெறுவதை இன்னைக்கு காலையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை தலைமையகத்தை துவக்கிவிட்டார்கள். கண்டிப்பாக அவருடைய உரையிலேயே 40 வெல்வோம் என்று முறையிடப்பட்டுள்ள அதிமுகவுடைய நலன் தமிழ்நாட்டுடைய நலன் தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தை கொடுக்க எங்களது 40 நாடாளுமன்ற கோவை மாவட்டத்தில் உட்பட்ட 5 நாடாளுமன்ற தொகுதியும் கண்டிப்பாக அதிமுக வேட்பாளரும் கட்சி வேட்பாளரும் கோவை மாவட்டத்தில் எடப்பாடியார் 4 ஆண்டுகள் 2 வாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை எடப்பாடி அவர்கள் எந்த திட்டத்தையும் அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு எடப்பாடி ஏர்போர்ட் மேற்கொள்வதற்காக அனைத்து சாலைகள் பாலங்கள் எல்லாமே அதிமுக அரசு எடப்பாடி அரசு. இன்னைக்கு திமுக ஆட்சியிலிருந்து 3 வருஷத்துல எந்த திட்டமும் நடக்கவில்லை இதுவரை. நீ சொல்லக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் கூட எடப்பாடி அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த பொழுது நாங்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைத்தோம். இந்த கோரிக்கை அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல ஜெய்கா ஜப்பான் முதல்வர் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதுக்கு ஆரம்பகட்ட வேலைகள் 3 கோடி ரூபாய். ஆகவே எந்த திட்டமும் புதிதாக அறிவிக்கிறது இதுவரை
அது விளம்பரமா தான் பார்க்கிறது. மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் மட்டுமல்ல, நடந்து கொண்டிருக்கிற திட்டங்கள் கூட எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய அரசு திட்டங்களால் வேலையும் நடந்து. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு பின்னால் 10 எடப்பாடியார் முதலமைச்சர்